ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் கிடைக்கலன்னு பார்த்து அதை நினச்சி வருத்தப்பட்டுருக்கோம். ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரிஷபராசி, மேஷராசி, எதிர்பாராத விதிகளை மாற்றும் நேரம், புதிய மாற்றம் ஏற்படும் நேரம், 7 புதிய மாற்றம். மிக முக்கியமாக ரிஷபராசிக்கு சுக்கரனும் செவ்வாயும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு சனி பகவான் வீட்டில் அமர்ந்து உச்சபலத்துடன் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த வீட்டுக்கு சுக்கரன் பாக்கியாதிபதியாக வருவார். அதாவது பூர்வ சுன்னியஸ்தானமாக வருவார். அந்த வீட்டுக்கு பாக்கியாதிபதியாக வருவார். அப்போ ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதியாகவும், அதே மகரத்து வீட்டிலிருந்து ரிஷபம் பூர்வ புண்ணியஸ்தானமாக வரும். மேஷத்துக்கு வேலை உத்தியோகங்கள் குறிக்கக்கூடியதாக வரும். இப்போ ரிஷபராசி, மேஷராசி அப்படின்றது செவ்வாய் சுக்கிரன், ஆண் பெண், இந்த இரு ராசியுமே அதிக அளவில் ஒற்றுமையை குறிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் எப்பயுமே. அதாவது சாதகமான நிலையில் இருக்கும்பொழுது. ஆனால் பாதக நிலையில் ஒரு அமைப்பில் இருக்கும்போது அது ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் அதிகமாக கொடுக்கும். அதெல்லாம் வேறொரு கதை. அது ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலை. அப்போ அந்யோன்யம், பாசம், அன்பு அப்படின்றது கணவன் மனைவி மட்டுமல்ல, நண்பர்கள், அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா, அம்மா அப்பா, நண்பர்கள், 5 வருஷமாக பழகிற நண்பர்கள், 20 வருஷமாக பழகிற நண்பர், ஸ்கூலில் இருந்து படித்த நண்பர்கள், இப்படி நிறைய சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, பாசம் அப்படின்ற அந்த விஷயம் அதீத எதிர்பாராத விதிகளையே மாற்றக்கூடியது. விதின்னு ரூல் ஒன்று இருக்கும், அந்த விதியே மாற்ற முடியும். ஏன்னா ஜோதிடன்றது 66% தான். 33% நம்ம மனசு. அந்த 66%லே சில கோளாறுகள் இருந்ததுன்னா 30% தான். அப்போ 30% வேலை செய்கிற ஜாதகத்தை நீங்கள் 10 பேர்கிட்ட போகும்போது கூட மைனஸாக சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் இப்படி சொல்கிறாரு. ஒரு சில ஜாதகங்கள்லாம் அந்த விதிகளை மாற்றக்கூடிய நிலையில் இருக்கும். ஏன்னா அது சிலருடைய செய்வினையால் ஏற்பட்ட விதிகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை நினைக்கக்கூடாது. செய்வினையால் இதாகிடுச்சு அதாகிடுச்சு அப்படின்னு நினச்சிருந்தா இன்னும் அதிகமாகும். நீங்கள் அதையும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏன்னா அதை பற்றி நான் டீப்பாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ 66% ஜாதகத்தில் பாதி கோளாறு ஆச்சுன்னா 70% உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இறை சக்தி ஒருத்தவங்களுக்கு இருக்கும், அம்மனுடைய அருள் இருக்கும், இறைவனுடைய இறை சக்தி இருக்கும். எல்லா விஷயத்தையும் உக்காந்துட்டுலேருந்து கண்டுபிடிப்பாங்க, யார் என்ன பண்ணுறா என்ன விஷயம்னு. ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய சப்ஜெக்ட்டு. அதுக்குள்ளே நம்ம போகிறதுனா ஒரு 2 மணி நேரம் போவோம். நம்ம அப்படி பேச முடியாது, ஷார்ட்டாக பேசணும். ஸோ இப்போ விதிகளை மாற்றக்கூடிய நிலை அப்படின்றது குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம், ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய நிலை மேஷத்திற்கும், விரய குருவாக இருக்கக்கூடியது ரிஷபத்திற்கும். இங்கே இரு நிலைகள் இருந்து திரும்பி இவங்களுக்கு ஜென்ம குருவாகவும் மேஷத்துக்கு குடும்பஸ்தானமாகவும் நிலையாகவும் வரும். இதுக்கிடையே ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, மன ரீதியான விரக்தி, கருத்து வேறுபாடு, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை, வலிகள், வேதனைகள், உடல் ரீதியான பிணிகள், இப்படி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி யோக வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு போக போகிறது. யோக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா தொட்டதெல்லாம் வெற்றி. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வான விஷயங்கள், உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அம்சங்கள் பிரமிப்பாக இருக்கும். என்னங்க இப்படி நடக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துட்டு ஓவர் சந்தோஷமும் படாதீங்க, வேணாம். ஓவர் சந்தோஷப்படவே படாதீங்க. சந்தோஷத்தை வெளியே பகிர்ந்துடாதீங்க, வேணாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நான் வீடு வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், கார் வாங்கிட்டேன், இதெல்லாம் வேணாம். ஏன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வைப் அப்படின்றது ஆகாத மனிதர்களிடம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது ஆப்போசிட் ரியாக்ஷன் என்பது கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அதை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம், அதில் உள்ளே போக வேண்டாம். இங்கே நல்லவர்கள் போல் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சில விஷயங்கள் எதிர்மறையாக, இவங்களாம் சந்தோஷமாகறாங்க, நம்ம என்ன சந்தோஷமாக இருக்க முடியலையே அப்படின்னு ஏக்கப்படுற நல்லவங்களும் இருக்காங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நல்லவங்களும் இருக்காங்க. கெட்டவங்க மட்டும்தான் அப்படின்னு நினைப்பாங்க, நல்லவங்களும் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, விபரம் தெரியாது. இப்படி நினைக்கக்கூடாது, இப்படி நினச்சா நமக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா இது மனசு கெட்டு போக நிலையும், புத்தி கெட்டு போகக்கூடிய நிலையும், எதிர்மறை கிரகத்துடைய பிடியில் மாட்டிக்கூடி இருக்கக்கூடிய பாவம், பரிதாபத்துக்குரியவர்கள். இது தெரிஞ்சிச்சுன்னா அது நினைக்க மாட்டாங்க. இந்த இடத்துல முக்கியமாக செவ்வாயுடைய நிலை, கோபம், கவலை, ஏக்கம், அது படவே படாதீங்க. இங்கே உச்சபலத்துடன் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையில் மேஷ வீட்டை பார்க்கும்போது ரிஷபராசிக்கு அது விரையாதிபதி, கணவரை குறிக்கக்கூடிய கிரகம், வலிமை பெற்றிருக்கும்போது கணவர் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம், 2வது குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். இப்போ இந்த இடத்துல ரொம்ப நிதானமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பெரிய செலவு ஏற்பட்டிருக்கும்.
அதுக்கு உடனே அழுதுடக்கூடாது, ரியாக்ஷன் கொடுத்துக்கூடாது. உங்களுக்கு எதிர்பாராத வலிகளை கொடுக்கக்கூடிய, நீங்கள் யார் மேலே பாசம் வைக்கிறீங்கன்னா அவங்க வலியை கொடுப்பாங்க, அதையும் நினச்சி ஏங்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு டெஸ்ட்டு பேப்பர். இந்த டெஸ்ட்டு பேப்பருக்குள்ளே நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விளைவுகளை கொடுக்கக்கூடிய, எதிர்மறை எண்ணத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே போயிட்டு லாக் ஆகிடாதீங்க. ஏன்னா அங்கே மனசு ஸ்தானமும் புத்தி ஸ்தானமும் கெடும்பொழுது, ஏன்னா தலை அப்படின்றது ஒரு விஷயம், அது பாதிப்படைஞ்சி வக்கர நிலையில் இருக்கும்போது, கடுமையாக கெட்டு போகும்போது பயம், கவலை, சந்தேகம், சின்ன விஷயம் வந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு சூடாகக்கூடிய நிலை, இது மட்டும் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து, நான் நினச்ச விஷயம்லாம் நல்லா தான் நடக்குது, நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி தண்ணி குடிங்க. சந்திரனுடைய நிலை மேலும் மேலும் உயர்வான வாழ்க்கைக்குள் உங்களை கொண்டு செல்லும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே கிளியராக போகுது. கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்துடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு வரக்கூடிய பணமும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த இடத்துல நிதானமான விஷயம் என்னென்னா, எல்லாமே சிறப்பாக இருக்குது, திரும்பியும் ஒரு தவறை செய்யலாம் என்கிற எண்ணத்தை விதைக்கும். தவறுனா கடன் வாங்க வைக்கும். திரும்பி 80 லட்சம் கையில் இருக்குது, இன்னும் ஒரு 50 லட்சம் வாங்கி 1.30 வீடு வாங்கிடலான்னு தோண வைக்கும். நான் உதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த கால்குலேஷன் அப்படியே எல்லாருக்கும் வேறு மாதிரி மாறுபடும். அந்த தவறை திரும்பி செஞ்சிடாதீங்க. இல்லை ஒரு சின்ன கடன் இருக்கணும் அப்படின்லாம் எதுலேயும் போய் லாக் ஆகாதீங்க, மாட்டிக்காதீங்க. அது மேலும் மேலும் எதிர்மறை வலைக்குள்ளே உங்களை இழுத்து செல்லும். எதிர்மறை வலை அப்படின்ற விஷயத்துக்குள்ளே ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாலே அவங்க மேலே முடியாத துயரத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா சிலருக்கெல்லாம் சுப கிரகம் கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய கிரகத்தை வலிமை பெற்று மேலும் இன்னொரு சுபகிரகம் பார்வையிட்டு கடன் சுமை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். கடனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். மேலும் 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 கடனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான வலைக்குள்ளே மாட்டிக்காதீங்க. அந்த மாதிரியான வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா தாமதமாகிக்கிட்டே இருக்கும், டிலே ஆகிட்டே இருக்கும். டிலே ஆகக்கூடிய வாய்ப்பை நீங்களே கொடுத்து விட வேண்டாம். டிலே ஆகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கொடுத்து விட வேண்டாம். நிதானமாக அணுகுங்கள். நிதானமாக அணுக 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 உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி, உயர்வான விஷயங்கள், உயர்வான மனிதர்கள் அப்படின்னு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது பிரமிப்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் விழுந்துடலாம், இன்றைக்கி இவ்வளோ பேர் கடனில் இருக்கலாம், இவ்வளோ பேர் வழியில் கொடுக்கலாம், உங்களுடைய தொழில் ரீதியான முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம், வேலையில் பிரச்சனை இருக்கலாம், கூட ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது வருத்தப்பட வைக்கலாம். ஆனால் அந்த விஷயத்துக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கடவுளை என்னை காப்பாற்றுவார், என்னை நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த மனநிலையை வைங்க. முக்கியமாக மேஷராசிக்காரங்க முருகரை நல்லா வச்சுக்கிறீங்கப்பா, ரிஷபராசிக்காரங்க மகாலட்சுமி நீங்கள் நல்லா வச்சுக்கிறீங்கம்மா என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட நான் நல்லா இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லணும். அங்கே போயிட்டு எனக்கு இவரை சேர்த்து வைங்க, எனக்கு பணம் வேணும், எனக்கு சொத்து வேணும், குழந்தை வேணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா என்னை நல்லா வச்சுக்கிறீங்க, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலே இன்னும் பலர்ச்சி பல மடங்கு உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இங்கே சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருப்பது என்பது அவ்வளோ அற்புதமான ஒரு யோகம். இருவரையும் அவ்வளோ ஒரு அன்பு பாசம் ஏக்கத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடியது. சிலருக்கு தான் பாவகிரகத்துடைய பார்வை சேர்க்கையில் மாட்டிக்கிட்டு பலியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது அவ்வளோ சிறப்பான அமைப்பு. நிறைய பேர் விரைய ராசி செட் ஆகாதுன்னுவாங்க, ரிஷபராசிக்கும் மேஷராசிக்கும். ஆனால் அந்த அமைப்பு க்ளோஸ்டாக இருந்துன்னா நல்லாயிருக்கும், நல்லா இருப்பாங்க. அவங்க உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க, உயர்வான விஷயத்துக்குள்ளே போயிடுவாங்க. அது மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும். ஆனால் அந்த மனநிலைக்குள்ளே நீங்கள் போகணும். அந்த மனநிலை உங்கள் வாழ்க்கையின் உயர்வான விஷயத்திற்குள் கொண்டு செல்லும். அந்த உயர்வான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தொட்டதெல்லாம் வெற்றி, நினச்சி பார்க்க முடியாத உயரமான விஷயங்கள், உயர்வான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. விதியை மாற்ற முடியும் என்றால் அது மனசு, புத்தி, கோபம் இல்லாத நிலை, உயர்வான நிலை, உயர்வான சிந்தனை, அது இருந்தால் எல்லாமே வெற்றி அடைஞ்சிடலாம். ஆனால் அந்த மனநிலை மனநிலை உங்களுக்கு இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலேன்னு பாசிட்டிவில் இருக்கணும். அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் யாரையும் தொந்தரவு பண்ணிடாதீங்க. இதை செய் அதை செய்யணும் உத்தரவு போடாதீங்க, வெறுக்காதீங்க.
அந்த நெகட்டிவ் வைப்பில் போகும்போது நிறைய நல்ல விஷயங்களுக்கு தடை கற்களை நீங்களே உருவாக்கிடாதீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜாதகம் ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த 78 71 61 76 77 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்லுவேன் ஜாதக பலனை. இந்த QR கோடுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம். நீங்கள் நன்கொடை கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம். கட்டாயம் எதுவும் இல்லை. இந்த வீடியோ ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுதுன்னு நினச்சிங்கன்னா அது பிரபஞ்சத்திலே சென்றடையும். நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும், நல்லது நடக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அனுப்புங்க. எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.